LGBTQIA+ அப்படின்ற இந்த சமூக மக்களுக்கு என்ன மாதிரி உணர்வுகள் அதிகமாக இருக்கு, அவருடைய நிலை இன்றைக்கு என்ன அப்படின்றது இன்னைக்கு இந்த சமூகத்துல பாதி பேருக்கு தெரியறது இல்லை. இன்னைக்கு சூழலை பாத்தீங்கன்னா லெஸ்பியன்றவங்க அதிகப்படியா வெளியில வரதில்லை. காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க தன்னை மாத்திக்கிட்டு நல்ல முறையில முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா கேவலமா பேசுறது சமூகம் இன்னைக்கு வானவில் நண்பர்னு ஒரு பக்கம் பெருமையா பேசுறதாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா ஒரு திருநங்கைக்கு ஈக்குவலா கிண்டல் கேலிய இன்னைக்கும் சமூகத்துல ஃபேஸ் பண்றவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் கல்யாணம் ஒரு லெஸ்பியன் பொண்ணுக்கு ஒரு ஆணை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பெண்ணால உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கூட பைசெக்சுவலா இருக்கலாம், அவருடைய தேர்வு ஒரு ஆணாவும் இருக்கலாம், ஒரு பெண்ணாவும் இருக்கலாம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு பைசெக்சுவலா இருக்கலாம், அவருடைய பாலியல் தேவை ஒரு ஆணாகவும் இருக்கலாம், ஒரு பெண்ணாகவும் இருக்கலாம். அதாவது அவங்களுக்கு ஒரு ஆணை பார்த்தாலும் அந்த ஒரு ஆசை இருக்காது, ஒரு பெண்ணை பார்த்தாலும் அந்த ஆசை இருக்காது. தன்னைத்தானே ரசிச்சுக்கிட்டு தன்னுடைய சமூகம் இல்ல குடும்ப கட்டமைப்பு இவங்களுக்கு ஒரு பொய்யான ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜாஸ்மின் மதியழகு. ஜூன் மாசம் அப்படின்னாலே LGBT சமூக மக்களுக்கு கொண்டாட்டமான மாதம். ஏனென்றால் இந்த ஜூன் மாசம் தான் பிரைட் மந்த் அப்படின்னு LGBT சமூக மக்கள் கொண்டாடுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட LGBTQIA+ அப்படின்ற இந்த சமூக மக்களுக்கு என்ன மாதிரி உணர்வுகள் அதிகமாக இருக்கு, அவருடைய நிலை இன்றைக்கு என்ன அப்படின்றது இன்னைக்கு இந்த சமூகத்துல பாதி பேருக்கு தெரியறது இல்லை. LGBTQ அவங்கள பத்தி இன்னைக்கு சமூகத்துல என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய நிலை என்ன அப்படின்றது தான் இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்னா யாரு? லெஸ்பியன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணை இன்னொரு பெண் கூட காதல் ரீதியாகவோ அல்லது காமத்தின் ரீதியாகவோ அவங்களோட ஒரு அட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னா அவங்கள நம்ம லெஸ்பியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு சூழலை பாத்தீங்கன்னா லெஸ்பியன்றவங்க அதிகப்படியா வெளியில வரதில்லை. காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க தன்னை மாத்திக்கிட்டு திருமண வாழ்க்கையில உள்ள போயிடுறாங்க. அது சமூகத்தோட கட்டாயத்தின் பேர்லயோ இல்ல பேரண்ட்ஸுடைய கட்டாயத்தின் பேர்லயோ அவங்க திருமண வாழ்க்கைக்குள்ள போயிடுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த ஒரு லெஸ்பியன்ற ஃபீல் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். வேற வழி இல்லாம திருமண வாழ்க்கையில ஈடுபடுத்திடுறாங்க. பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா கல்லூரியில படிக்கிற வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா லெஸ்பியன்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த உணர்வுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பெரும்பான்மையான பெண்கள் கல்லூரி படிப்பை தொடங்கும் போதே அவங்களுக்கு இருக்கு. ஸோ அவங்க லெஸ்பியன்ஸ்க்கு உண்டான வரைமுறைகள் இதுதான் அப்படின்னு சொல்லி சமூகம் எந்த ஒரு கோட்பாடும் அவங்களுக்கு விதிக்கவே கிடையாது. அடுத்து வரக்கூடிய LGBT சமூக மக்கள் ஃபேஸ் பண்ற அத்தனை கஷ்டங்களையும் லெஸ்பியன் பெண்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் கல்யாணம் ஒரு லெஸ்பியன் பொண்ணுக்கு ஒரு ஆணை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பெண்ணால உடல் ரீதியான சந்தோஷத்தையோ இல்ல மன ரீதியான சந்தோஷத்தையும் அந்த பொண்ணால அனுபவிக்க முடியாது. காரணம் என்னன்னா, அவளுக்கு தான் ஒரு லெஸ்பியன் அப்படின்ற ஒரு உணர்வு அதிகமாக இருக்கும்போது எப்படி அவ தன்னை மறைச்சிக்கிட்டு ஒரு ஆணோட உடல் உறவுல இருப்பா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். ஸோ மற்றவங்க எல்லாருமே தன்னுடைய உணர்வுக்காக சண்டை போட்ட காலங்கள் வருது அப்படின்னா லெஸ்பியன் பொண்ணுங்களால அதை எதிர்த்து இந்த சமூகத்துல போராடமே போயிடுது. அதனாலேயே பல லெஸ்பியன்கள் தன்னோட ஐடென்டிட்டியை லெஸ்பியன்றதை மறைச்சு திருமண வாழ்க்கைக்குள்ள போயிடுறாங்க. அதை மீறியும் வெளியே வரக்கூடிய லெஸ்பியன் பெண்கள் இன்னைக்கும் சமூகத்துல நல்ல ஒரு நிலையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ரீசெண்டா சோசியல் மீடியால நிறைய இடத்துல பார்த்துருப்போம் லெஸ்பியன் பெண்களுடைய திருமணம் எவ்வளவு கோலாகலமா நடந்திருக்கு அப்படின்னு. அடுத்தது கே, அதாவது ஒரு ஆண் இன்னொரு ஆணுடைய காதல் ரீதியாகவோ இல்ல காமத்தின் ரீதியாகவோ அவங்க ஒன்னா இருக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வளரணும்னு நினைக்கிறவங்க, ஆணும் உடலுறவு கொள்றவங்க
கேன்னு அழைக்கப்படுறாங்க. இந்த கேன்றவங்க யார் அப்படின்னா, இன்னொரு பையனை பார்த்து அவங்களுக்கு பிடிக்குது, அவங்கள லவ் பண்ணலாம், அவங்களோட வாழலாம் அப்படின்னு ஒரு உணர்வு வருது பார்த்தீங்களா, அவங்கள வந்து நம்ம கேன்னு சொல்கிறோம். அது வந்து அவங்களுடைய பாலியல் என்ன சொல்கிறது, அவங்களுடைய பாலியல் தேர்வாகவும் இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுடைய வாழ்க்கை துணை தேர்வாக கூட இருந்திருக்கலாம். அது வந்து நமக்கு இங்கே ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் அவங்க வாழணும்னு ஆசைப்படுறவங்கள போட்டு நமக்கு இந்த சமூகத்தில் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பேரை வச்சு அவங்கள வந்து வானவில் நண்பர் இல்லை வானவில் தோழர்னு சொல்லி இதை கிண்டலாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. இதை வந்து நல்ல முறையில் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக பேசுகிற சமூகம் இன்னைக்கு வந்து வானவில் நண்பர்னு ஒரு பக்கம் பெருமையாக பேசுகிறதாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு திருநங்கைக்கு ஈக்குவலாக கிண்டல் கேலிய இன்னைக்கும் சமூகத்துல ஃபேஸ் பண்றவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கே நண்பர்கள் தான். இந்த கே அவங்க வந்து அவங்களுடைய பாலியல் தேர்வு எப்படி இருந்தாலும் அது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. இந்த சொசைட்டில அவங்க இன்னொருத்தவங்களுடைய பெட்ரூமை எட்டி பார்க்கறது ரொம்ப தப்பு. ஆனா இந்த கே ஒரு ஆணும் காதலிக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய கிண்டல் கேலிகளை வீடியோகளை நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதில் கீழே ஹேஷ்டேக்லேயே மென்ஷன் பண்ணுறாங்க வானவில் தோழர், வானவில் நண்பர். அதே மாதிரி கெட்ட வார்த்தையில் கூட வானவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தையில கூட பேசுகிற நிறைய கண்டென்ட்டை வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். வானவில் அப்படின்னாலே அது கே சமூகத்தை தான் குறிக்குது அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிற நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஒரு தவறான வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து டெய்லியும் நம்ம சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், அதுக்கு லைட் போட்டுட்டு தான் இருக்கும். பி, பைசெக்சுவல். ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் அவங்களுடைய பாலியல் தேர்வு ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். இந்த பெண்ணுக்கு ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அதாவது ஒரு நேரத்தில் 2 பேர்கிட்டையும் தன்னால் பாலியல் இன்பத்தை அடைய முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு பேர் பைசெக்சுவல். அவங்க இந்த சமூகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க, பட் நமக்கு தெரியாது. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பைசெக்சுவலாக இருக்கலாம். அவருடைய தேர்வு ஒரு ஆணாகவும் இருக்கலாம், ஒரு பெண்ணாகவும் இருக்கலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு பைசெக்சுவலாக இருக்கலாம். அவருடைய பாலியல் தேவை ஒரு ஆணாகவும் இருக்கலாம், ஒரு பெண்ணாகவும் இருக்கலாம். ஸோ பைசெக்சுவல் இன்னைக்கும் நம்ம சமூகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, பைசெக்சுவல்னு வெளியே சொல்லாமலேயே. டி, டிரான்ஸ்ஜெண்டர். இதில் வந்து திருநங்கைகளும் இருக்கிறாங்க, திருநம்பிகளும் இருக்கிறாங்க. இந்த எல்ஜிபிடி சமூகத்தை பற்றி நம்ம இந்த எல்ஜிபிடின்னு பேசினாலே இதில் முதல்ல இந்த சமூகம் வந்து யாரை ஏற்றுக்குச்சு, யாருக்கு அதிக ஆதரவு கொடுத்துச்சு அப்படின்னா அது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு தான், திருநங்கைகளுக்கு தான். ஏன்னா 1994 அரவாணிகள் நல சங்கம் வந்து நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்றது இங்கிலீஷில் நம்ம சொன்னாலும் திருநங்கைகள்ன்ற பெயர் வந்து இதற்கு முன்னாள் முதல்வர் வந்து கலைஞர் அவர்கள் வந்து இந்த திருநங்கைகள்ன்ற பேர் அங்கீகாரத்தை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் சொசைட்டில ரொம்ப மரியாதைக்குரிய பெண்ணாக நடத்திக்கிட்டு வராங்க. இன்னைக்கு பல திருநங்கைகள் கல்வியில உயர்ந்தவங்களா இருக்கிறாங்க, வேலை வாய்ப்புல உயர்ந்தவங்களா இருக்கிறாங்க, சாதிக்கக்கூடிய இடத்துல திருநங்கைகள் வளர்ந்துட்டாங்க. அடுத்து கியூ அப்படின்னா என்ன அப்படின்னா குயர் பீப்புள்ஸ். அதாவது இந்த பாலியற்புல இருக்கிற எல்லாகட்டும், ஜி ஆகட்டும், பி ஆகட்டும், டி ஆகட்டும், ஏ ஆகட்டும், இவங்க எல்லாருமே குயர் பீப்புள்ஸ் தான். இவங்க எல்லாருமே இந்த குயருக்கு கீழே தான் வருவாங்க. ஐ, இன்டர்செக்சுவல். அதாவது பிறக்கும் போதே 2 உறுப்புகளோடும் 2 பாலினத்துக்கு உண்டான பால் பண்புகளோடும் பிறக்கக்கூடியவங்க தான் இன்டர்செக்சுவல்ஸ். இவங்களுக்கு இன்னைக்கு சமூகத்துல நிறைய மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டிருக்கு, ஆனா அதை வந்து நம்ம யாருமே வந்து பாத்துக்கிறது இல்லை. இத்தனைக்கும் இன்டர்செக்சுவல் பீப்புள்ஸ்க்கு வந்து ஃபேமிலியோட தான் இருக்கிறாங்க. அந்த ஃபேமிலிக்கு இன்டர்செக்சுவல் அப்படின்னா யாரு, அவங்கள எப்படி பார்த்துக்கணும், அவங்களுக்கு என்ன மாதிரி மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்றது எதுவுமே அந்த பேரண்ட்ஸ்க்கு தெரியுது இல்லை. ஸோ இதனாலேயே பல இன்டர்செக்சுவல் people தனக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வெளியே சொல்லாமே இருக்கிறாங்க. அதை மீறியும் வெளியே சொல்ற மக்களுக்கு வந்து ஆப்வியஸா ஹராஸ்மெண்ட்டும் பாலியல் துன்புறுத்தலும் அவங்களுக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அடுத்ததா இந்த ஏசெக்சுவல் அப்படின்ற அந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து யார் மேலேயுமே செக்ஷுவல் தாட்டே வராது. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஆணை பார்த்தாலும் அந்த ஒரு ஆசை இருக்காது, ஒரு பெண்ணை பார்த்தாலும் அந்த ஆசை இருக்காது. தன்னைத்தானே ரசிச்சுக்கிட்டு தன்னுடைய வாழக்கூடியவங்க தான் ஏசெக்சுவல்ஸ். இவங்க வந்து எப்பவுமே என்ன பண்றாங்க அப்படின்னா சமூகம் இல்லை குடும்ப கட்டமைப்பு இவங்களுக்கு ஒரு பொய்யான ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட கரெக்டான ஒரு பாலியல்
சேவையை செய்ய முடியாத காரணத்தால என்ன ஆகுது, இன்னைக்கு பல இடத்துல வந்து டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி போய் நிற்கிறோம். ஆனால் நிறைய இடத்துல இந்த ஏசெக்சுவல் பீப்புள்ஸால வந்து தனக்கு உண்டான பிரச்சனையை வெளியே சொல்றதுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. அதையும் மீறி வெளியே சொல்றவங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கும் இந்த சமூகம் புல்லிங்கை தான் கொடுக்குது, சோஷியல் மீடியாவில் ஹராஸ் பண்ணுது. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம எல்ஜிபிடி மக்கள்னா யாரு, அவங்களுக்கு உண்டான விளக்கம் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஆனால் ஜூன் மாதம் அப்படின்னாலே ப்ரைட் மந்த் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த ப்ரைட் மந்த் எதனால நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, எங்கே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். 1969 நியூயார்க் சிட்டியில் ஸ்டோன்வால் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஜெண்டர்ஸ் இவங்க எல்லாருமே கூடுற ஒரு கேளிக்கை விடுதியில் அந்த ஸ்டோன்வால் நியூயார்க் சிட்டியில் இருக்கிற போலீஸ் வந்து அந்த பப்ல வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு ஹராஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. கண்டினியூஸாக போலீஸ் அவங்கள மேலே வந்து தடியடி நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்கள கலைஞ்சு போக சொல்லி வற்புறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது நடக்கும்போது அங்கே இருக்கிற மக்கள் இதை அப்போஸ் பண்ணி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஜூன் மாதம் 5 நாள் வந்து இவங்க அந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. போராட்டத்தில் ஈடுபட்டதன் விளைவாக அந்த நியூயார்க் சிட்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகுது. அந்த மாற்றம் படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாடும் அதை எடுத்து செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் ஃபஸ்ட்டு நடந்த ப்ரைடு ஊர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்கட்டா. சென்னையில் 2009 நடந்துகிட்டு இருக்கு. கோயம்புத்தூரில் கடந்த 5 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு.